வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 22வது தவணை குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 உதவித்தொகையை அளிக்கிறது. இந்த தொகையை 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வீதம் 3 தவணைகளாக வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான நிதி ஆதரவை அளித்தாலும் தற்போதைய தொகை போதுமானதாக இல்லை என்று பல விவசாயிகள் கூறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளில் விவசாய செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. குறிப்பாக விதை, உரம், பூச்சிக்கொல்லி, டீசல், மின்சாரம், நீர்ப்பாசனம், விவசாய இயந்திரங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வால் விவசாயிகள் பெரும் நிதி சுமையை சந்திக்கின்றனர். இதனால் விவசாய அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் PM கிசான் தொகையை உயர்த்த வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகத்திடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் 22வது தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது. விவசாய அமைச்சகம் தலா ரூபாய் 2000 விவசாயிகளின் வங்கி கணக்கில் மாற்ற முழு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. ஹோலி பண்டிகைக்கு முன் தலா ரூபாய் 2000 விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றப்படலாம் என வேளாண் அமைச்சக அதிகாரிகள் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டு கோலி பண்டிகை மார்ச் 4ஆம் தேதி கொண்டாடப்படும். அதாவது பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 22வது தவணை புதன்கிழமை மார்ச் 4, 2026க்கு முன்பு விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படக்கூடும். KYC முடித்த விவசாயிகள், ஆதாருடன் வங்கி கணக்குகள் இணைக்கப்பட்டவர்கள், PM கிசான் போர்ட்டலில் நிலப்பதிவுகள் பதிவு செய்யப்பட்டவர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய தகுதியுடையவர்கள். இன்னும் KYC முடிக்காத விவசாயிகள் 22வது தவணையை பெற விரைவில் அந்த பணியை செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் விவசாயிகளின் தவணை தாமதமாகலாம். தற்போது வெளியாகியுள்ள தரவுகளின்படி தற்போது அளிக்கப்படும் 6000 ரூபாய் தொகை ஆண்டுக்கு ரூபாய் 8000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில கணிப்புகளில் இந்த தொகை 10,000 ரூபாய் வரையில் உயர்த்தப்படலாம் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். நன்றி, வணக்கம்.